இந்த விஷயத்த பத்தி உங்களோட டீனேஜ் பசங்க உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல சந்தேகங்கள் கேட்டிருந்தாலோ நீங்க உங்க பசங்களை ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா நம்பிக்கையோட வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன விஷயம் அப்படின்னா அதுதான் மாஸ்டர்பேஷன் இல்லைன்னா சுய இன்பம். இந்த வேர்ட்ல இருந்து அது தெரியுது, அது சுய இன்பம் அப்படிங்கிற விஷயம். மத்தவங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு தராம டீனேஜ்ல இருக்கக்கூடிய நிறைய பசங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பசங்க நிறைய பேர் இதனால டவுட்டாகவும் கில்ட்டாவும் ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த மாஸ்டர்பேஷன் சரியா தவறான்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அது செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால எப்பவாச்சும் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எத்தனை தடவை பண்ணா கூட விந்தணுக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போறது இல்ல. ஆனா நிறைய பேர் போன் வீடியோஸ் பார்த்து அடிக்டட் ஆகி இதை பண்றாங்க. எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாம படிக்கவோ வேலைக்கோ போக முடியாம மாஸ்டர்பேஷன் பண்ணாங்க அப்படின்னா அது தவறான விஷயம். பப்ளிக்ல யார் முன்னாடியாச்சும் மாஸ்டர்பேஷன் பண்ணாங்கன்னா அது கிரைம்னே சொல்லலாம். மத்தபடி எப்பவாச்சும் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக பண்றாங்க, யாருக்குமே தொந்தரவு இல்லாம படிக்கவும் வேலைக்கும் போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செய்யறாங்கன்னா அது தவறு கிடையாது. சோ இத பத்தி இது வரைக்கும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலன்னா உங்களோட டீனேஜ் பசங்கள்ட்ட நீங்க கண்டிப்பா இத பத்தி பேசி ஆகணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்லைன்னா நேரடியா கன்சல்டிங்கும் பண்ணலாம். மேலும் ஆண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.